3000 ரூபாய் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கணக்கு செய்து ஒரு மாதத்திற்கு 3000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுங்கன்னு சொன்னா அரசுல இருந்து என்ன விட சொல்றாங்கன்னா வேற அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படி அவர்களும் கேட்டா அவர்கள் கொடுப்பதற்கு பணம் இல்லை அப்படின்னா அதுக்கு நாங்க எப்படி பண்ணுகிறாங்க? எங்களுக்கு நிதி இருக்கு. எங்க நிதி ஒரு ஊராட்சியில, பேரூராட்சியில, நகராட்சியில, மாநகராட்சியில அல்லது அரசு கட்டடம் கட்டும் போதே அந்த நிதியை வரியா எடுக்கிறாங்க. கட்டுமான தொழிலாளர் நல நிதி என்று குறிப்பிட்ட அளவு எடுக்கிறாங்க. அப்ப எங்களுக்கான நிதியை நாங்க நிதி வச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தி கொடுப்பதில் எந்த தடையும் இல்லை. வேற தொழிலாளர்கள் கேட்பார்கள் என்று அதுக்கு வேற நீங்க தனி திட்டம் போடணும், வேற வகையில் நிதியை திரட்டணும். கடையில வேலை பார்க்குறவங்களுக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் இருந்தா எந்த கடையில வேலை பார்க்குறாங்க அந்த கடைக்காரர்கிட்ட ஒரு நிதியை வாங்கணும்ல. அந்த கடையை பதிவு செய்யும் போது ஒரு பெரிய வணிக வளாகம் பதிவு செய்யறாங்கன்னா அந்த வணிக வளாகம் பதிவு செய்யும்போது அவங்ககிட்ட ஒரு நிதி எங்ககிட்ட வாங்குறது. எங்களுக்கு கட்டடம் கட்டும்போது வாங்குறாங்க. இப்ப ஊராட்சியில கட்டடம் கட்டினா 2 விழுக்காடு, பேரூராட்சியில 4 விழுக்காடு, நகராட்சியில 5 விழுக்காடு, மாநகராட்சியில 8 விழுக்காடு நிதி எடுத்து கொடுத்துடுறாங்க. அதுபோல பிற தொழிலாளர்களுக்கு அவர்கள் சார்ந்த அந்த தொழிற்சாலைகள்ல அல்லது வணிக நிறுவனங்கள்ல அந்த நிதியை பெற்றுக்கொண்டு கொடுக்கலாம். அதற்கு அரசு திட்டமிடணும். அப்படி திட்டமிடாம எங்க உரிமையை மறுப்பது நியாயம் இல்லை. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு எங்களுக்கான ஓய்வூதியத்தை 1200 என்று இன்று இருப்பதை குறைந்தது 3000 உயர்த்தணும். இல்லையானால் வருகிற ஜனவரி திங்கள் கடைசியில் பதிவு செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான தொழில் சங்கங்களை ஒன்று திரட்டி சென்னையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய நிலை வரும் என்பதை அரசினுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருவோம்.